வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு இருதர். OnePlus நுடைய மற்றும் ஒரு புதிய ப்ராடக்ட் OnePlus Bullets Wireless Z2 இந்த ப்ராடக்ட் நுடைய அன்பாக்சிங் பிளஸ் முழு விமர்சனத்தை இந்த பதிவில் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்த OnePlus நுடைய ஆடியோ ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் இதோட பாக்ஸோட டிசைனும் இருக்கு. இந்த பாக்ஸை திறந்தோம் அப்படின்னா உள்ளுக்குள்ள இந்த OnePlus Bullets Wireless Z2 தவிர இதை சார்ஜிங் பண்றதுக்கு ஒரு சின்ன ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா சைஸ்ல இயர் டிப்ஸ் 2 கொடுத்துருக்காங்க. அப்புறம் யூஸ்வலா நம்ம எதிர்பார்க்குற யூசர் மேனுவல் இருக்கு. ஸோ இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு இந்த இயர்ஃபோன் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து 2 கலர்ல அவைலபிளா இருக்கு. இந்தியாவில் மட்டுமே பிரத்யேகமா இது அவைலபிளா இருக்க போகுது. இது வந்து ஒரு நெக் பேண்ட் டைப் ஆஃப் இயர்ஃபோன்ஸ். OnePlus இருந்து வரக்கூடிய இந்த மாதிரி நெக் பேண்ட் டைப் ஆஃப் இயர்ஃபோன்ஸ் ஒரு தனி ஒரு மார்க்கெட் இருக்கு, தனி ஒரு ரசிகர் கூட்டமும் இருக்குன்னு சொல்லலாம். இதோடைய இந்த நெக் பேண்டோடைய டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க கழுத்துல போட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்க சுருட்டி நீங்க வச்சாலும் டேமேஜ் ஆகாத மாதிரி நல்ல ஒரு ஹை குவாலிட்டியில பண்ணிருக்காங்க. இந்த கனெக்டர்ஸோடைய ஒரு எண்டில் OnePlus உடைய லோகோ இருக்கு, இன்னொரு எண்டில் 3 பட்டன் கண்ட்ரோல் சென்டர் இருக்கு, அதுக்கு பின்னாடி USB Type-C கான ஒரு போர்ட்டும் இருக்கு. இந்த இயர்ஃபோன்ல IP55 கான வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஓப்பன் போர்ட்டா இருந்தாலுமே போர்ட்டுக்குள்ள அவங்க கோட்டிங் கொடுத்துருக்கிறதுனால எந்த விதமான டேமேஜும் ஆகாது. பட் தண்ணி இதுல பட்டுருச்சு அப்படின்னா ஈரப்பதத்தோட நீங்க எந்த ஒரு டிவைஸை நீங்க சார்ஜிங் பண்ணாதீங்க. இதுக்கு மேல ஒரு LED இண்டிகேட்டர் இருக்கு. இந்த சைடுல பாத்தீங்கன்னா மைக் கொடுத்துருக்காங்க. இந்த Bullets Wireless Z2 னுடைய இயர் பட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக்ல பண்ணிருக்காங்க. கிளாசி ஃபினிஷிங்ல இருக்கு. மேக்னெட்டிக் மெக்கானிசம் இதுல இருக்கு. மேக்னெட் ஒட்டிக்கிச்சு அப்படின்னா பவர் ஆஃப் ஆயிடும். மேக்னெட் எடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பேர் ஆயிடும். ஆனா இதுக்கு முன்னாடி வந்து OnePlus டிவைஸ்ல இந்த மாதிரி மேக்னெட்டை எடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா பேர் ஆகிறது மட்டும் இல்லாமல் பாட்டு ரெஸ்யூம் ஆகும். அந்த ஒரு ஃபீச்சர் இதுல மிஸ் ஆகுது. பாட்டை நீங்க மென்கட்டு மொபைல் போனை எடுத்து நீங்க திருப்பி ரெஸ்யூம் பண்ணணும். இந்த இயர்ஃபோன்ல அவங்க வந்து இதுக்கு முன்னாடி வந்த எல்லா OnePlus டிவைஸை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கறப்போ அவங்க யூஸ் பண்ணிருக்க டைனாமிக் டிரைவருடைய சைஸ் பாத்தீங்க அப்படின்னா 12.4 mm. பட் டைனாமிக் டிரைவருடைய சைஸ் பெருசா இருந்தாலுமே இது வந்து ஒரு பேசிக்கா உங்களுக்கு AAC மற்றும் SBC கோடெக்ஸ் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுது. பட் சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா பேஸ் இருக்கு. ரொம்ப ஒரு ரிச்சான ஒரு டிஸ்டிங்டான ஒரு தம்பிங் பேஸ் இதுல கிடையாது. ஆனா என்ஜாயபிளா இருக்கு பேஸ் வந்து மற்ற ஃப்ரீக்வன்சியை டிஸ்டர்ப் பண்ணாம ஒரு நியூட்ரலான ஒரு ஃப்ரீக்வன்சியில தாம்பாடு தனியா ஒலிக்கிறதுனால பேஸ் என்ஜாயபிளா இருக்கு. அதே நேரத்தில் நீங்க முழு பாட்டையுமே நீங்க என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா வோக்கல்ஸையும் சரி இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் சரி அதை டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு ஒவ்வொன்றுமே டிஸ்டிங்டா அதோடைய ஃப்ரீக்வன்சியில உங்களுக்கு ஒழிச்சிட்டு இருக்கிறதுனால ஒரு முழுமையான ஒரு சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இதுல தனியா கேமிங் மோட்லாம் கிடையாது. ஆனா நான் கேம்லாம் விளையாண்டு பார்த்தேன், லேட்டன்சி ரொம்ப இருக்கிற மாதிரி தெரியல. பட் நீங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ப்ரொஃபஷனல் கேமரா இருந்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய லேட்டன்சி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. கால்ஸ் பேசுறதுக்கு சூப்பரா இருக்கு. நிறைய பேர் கேட்கறாங்க, பைக் ஓட்டுறப்போ சைக்கிள் ஓட்டுறப்போலாம் எனக்கு ஒரு இயர்ஃபோன் சொல்லுங்க அப்படின்னு. பைக் ஓட்டுறப்போ சைக்கிள் ஓட்டுறப்போ தயவு செய்து இந்த இயர்ஃபோனோ இந்த இயர்ஃபோன் இல்லை எந்த இயர்ஃபோனுமே நீங்கள் காதில் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. வீட்டுக்கு போய் நிதானமாக உட்காந்து யார்கிட்ட பேசணுமோ பேசுங்க, என்ன பாட்டு கேட்கணுமோ கேளுங்க. இது வந்து உங்கள் உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது, பொதுமக்களுடைய உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். ரோட்ல நீங்க மட்டும் போறது கிடையாது, நிறைய பேர் போறாங்க. ஸோ நீங்க ஒரு தடிக்கை நீங்க விழுகிறப்போ அடுத்தவருக்கு ஒரு ஆபத்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் சில பேருடைய வாழ்க்கை முறை அப்படி. கண்டிப்பா அவங்க ஹெல்மெட்டுக்குள்ள ஒரு இயர்ஃபோனை போட்டு தான் யூஸ் பண்ணணுங்கிற ஒரு கட்டாயம் நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ அதனால இந்த இயர்ஃபோனை நான் காதுல மாட்டிட்டு ஹெல்மெட்டையே மாட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். 2 பக்கமும் இயர்ஃபோனை மாட்டிக்கிறேன். ஓகே, ஹெல்மெட் போட்டுட்டு இயர்ஃபோனை போட்டால் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஏன்னா என்னுடைய ஹெல்மெட் அப்படி ஹெல்மெட்டுக்குள்ளே ஒரு ஸ்பாஞ்ச் கேவிட்டி இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் அகைன் ஏற்கனவே சொல்கிற மாதிரி டிரைவ் பண்றப்போ இயர்ஃபோன்ஸ் நீங்க யூஸ் பண்ணாதீங்க, உங்களுடைய நல்லதுக்கு தான் நான் சொல்றேன். கால்ஸ் பேசுறப்போ கால்ஸ்னுடைய குவாலிட்டி நல்லா இருக்கு. மைக்கினுடைய நாய்ஸ் கேன்சலிங் பண்ற அந்த டெக்னாலஜி பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒர்க் ஆகுது. பட் நீங்க பேசுறது அந்த பக்கம் உங்களுக்கு ரொம்ப கிளியரா கேக்குது, அவங்க பேசுறது உங்களுக்கு கிளியரா கேக்குது. பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் 10 மினிட்ஸ் நீங்க சார்ஜ் போட்டீங்க அப்படின்னா 20 ஹவர்ஸ் வரைக்கும் பேட்டரி லைஃப் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியல. பட் ஓவராலா என்னுடைய டெஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா 50% வால்யூம் வச்சு கேட்கறப்போ ஒரு 32 மணி நேரம் வரைக்கும் எனக்கு பேட்டரி லைஃப் கிடைச்சது. இந்த OnePlus Bullets Wireless Z2 உடைய விலை இப்போ நீங்க ஸ்கிரீன்ல நீங்க பார்க்கலாம். இது வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அது வாங்குறதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதே டிஸ்கிரிப்ஷன்ல இதோடைய GSS ஸ்கோர் கார்டும் இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்த இயர்ஃபோனோட கம்பேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அந்த ஸ்கோர் கார்டை வச்சு நீங்க கம்பேர் பண்ணி ஈஸியா நீங்க ஒரு முடிவுக்கு வரலாம். இந்த மாதிரி முடிவுக்கு வரதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். Get it.